இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என் தங்கச்சியை பத்தி சொல்லணும். சந்திரா, நீ என்ன தேவதைன்னு சொல்லுவல்ல? நான் இல்ல சந்திரா அந்த தேவதை. உண்மையான தேவதை யாருன்னா அபூர்வாதான். நான் உன்னை விட்டுட்டு போனதுல இருந்து உன்னை மாமான்னு உயிருக்கு உயிரா காதலிச்சு கண்ணுக்குள்ள வச்சு உன்னை பாத்துக்கிட்டா. அப்படிப்பட்ட தேவதைக்கு என்ன கொடுத்த நீ நன்றி கடன் செலுத்த போற? நீ சொல்லு ஷோபா, நீ என்ன சொன்னா நான் செய்றேன். அததான் சந்திரா நான் சொல்ல வரேன். எது கொடுத்தாலும் நன்றி கடனை செலுத்த முடியாது. அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம மறுபடியும் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சா நீ அந்த நன்றி கடனை தீர்க்கணும் சந்திரா. எப்படி? இந்த மொத்த சொத்துக்களையும் அபூர்வாவோட பேர்ல எழுதி வச்சிரு. நீ சொத்தை எழுதி வச்சா அபூர்வாவோட அன்புக்கு நீ விலை கொடுத்த மாதிரி ஆயிடும். அன்ப விலை கொடுத்து வாங்க முடியாதுல்ல சந்திரா. அப்போ என்ன பண்ணணும்? உங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த நட்சத்திரா இருக்கால ஏமா அப்படி சுத்தி இப்படி சுத்தி ஒரு வழியா நீ நினைச்சதையே சொல்லிட்டாவ. இனி மொத்த சொத்தும் உன்னோடதான். எழுதி கொடுப்பியா சந்திரா? எழுதி கொடுத்துறேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் அதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு ஷோபா? ஐயோ சந்திரா, இப்போதானே நான் சொன்னேன் அன்ப விலை கொடுத்து வாங்க முடியாதுன்னு. அபூர்வாவுக்கு கொடுத்தாலும் அபூர்வா பெத்த பொண்ணுக்கு கொடுத்தாலும் நீ அந்த தேவதையோட அன்ப விலை கொடுத்து வாங்கின மாதிரி தான். அன்ப சொத்துக்களால வாங்க முடியாது சந்திரா. ஆனா அடுத்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னா நன்றி கடனுங்கிறத தீர்த்துதான் ஆகணும். எப்படி? மரணத்துக்கு சம்பந்தப்பட்ட ரகசியம். நான் எதுக்காக செத்தேன், நான் எப்படி செத்தேங்கிறதெல்லாம் எனக்கான அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை. நான் இந்த நாட்டிய கலையால சாகல. என் பேர்ல நக்ஷத்ரா காலேஜ்ல கட்டிட்டு இருக்கிற நாட்டிய ஆலயத்துக்கு டொனேஷன் கொடுக்கறதுல நீ ஏன் முன்ன இருந்து கட்டணும்? நடன அரங்கத்தை அமைக்கணும்னு
ஸ்ரீ சரத்சந்திராவுக்கு நான் சொல்றேன். சரிம்மா, அப்படியே செஞ்சிடுறேன். நீ கட்டுவியா சந்திரா? நான் கட்டுறேன் ஷோபா, கட்டிடுறேன். ஆனா இன்னைக்கு மட்டும் நீ வந்து என் பர்த்டேக்கு இங்க வரலன்னு வச்சுக்கோயேன், மொத்த சோஷியல் மீடியால இருக்கிற எல்லா அக்கவுண்ட்ஸ்க்கும் உன் மெசேஜ போஸ்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐ மீன் சொசைட்டிக்கு நீ என்ன சொல்லுவ? என்ன நல்லா யோசிக்கிற போல. ஹலோ, அவ்வளோ சீன் இல்லை. நான் வந்தா உனக்கு தான் ப்ராப்ளம். அப்புறம் உங்க அப்பாவுக்கும் எனக்கும் சண்டை வரும். நீ தான் என்னை கூப்பிட்டேன்னு தெரிஞ்சதுன்னா உங்க அப்பா இருக்கார்ல, சும்மா இருக்க மாட்டார். இப்ப என்னாச்சு? ஏதோ தீர்க்கமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. யூ டோன்ட் வரி மாமா. அதெல்லாம் என்னுடைய தலைவலி, நானே அதை பாத்துக்கிறேன். நீ இங்க வரணும், என்ன கேக் கட் பண்ண வச்சு நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விடணும். ஏ, அதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். லவ் யூ மாமா. பாய் மாமா. how dare you? Oh! இந்த நட்சத்திரா எதையாவது செய்யணும்னு நினைச்சிட்டா நவகிரகங்களே ஒண்ணு சேர்ந்தாலும் என்ன தடுக்க முடியாது. இந்த பாக என்ன தர லோக்கல் மாதிரி இருக்குதா? ஏய், திங்கிங்ல தாமஸ் ஆல்வா எடிசன்டா, டர்ரிங் அண்ட் டாஷிங்ல தலையோட ரசிகன்டா, லவ்விங்ல இளைய தளபதி விஜயோட சிஷிய புள்ள. தம்பி, எங்கெல்லாம் வச்சுக்காதம்மா. ஹேய், இந்த கதையில அதுக்கிட்ட எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க? வெறும் கதை மட்டும் கிடையாது குரு, சால்விங். சால்விங் அதேதான் நம்ம தூய தமிழ்ல வினாக்கான விடைன்னு பெரிய புலவர் தூய தமிழ்ல தான் சொல்லுவாரு. ஒழுங்கு மாதிரி வெளில போடா. இந்த நக்கெல்லாம் என்கிட்ட வேணாம் குரு. நான்லாம் களத்துல இறங்கினா ஏதாவது ஹெல்ப் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டேன். இந்த சீனுக்குலாம் ஒரு குறைச்சலும் இல்ல. மனுஷனா போறேன்டா, ஏதாவது சின்ன கலையிலயாவது அழகு இருக்கணும்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாரு.